ஸோ ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே vlog இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஹேர் ரொம்பவே ட்ரையாக வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ நேற்று தான் ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹேர் லைட்டாக ஃப்ரிஸியாக இருக்கும் அண்ட் சிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டேங்கிள்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணி அண்ட் லைட்டாக வந்துட்டு மார்னிங் ஹேர் கேர் மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோம் வச்சுட்டு இந்த ஸ்கேல்ப்லாம் அப்படியே வந்துட்டு சீவி விட்டேன். ஸோ அது லைட்டாக ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டுட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அகேரோவோடைய டாசில் டீத் ஒயிட்னிங் கிட். அண்ட் இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீத் ஒயிட்டன் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று வருது. அண்ட் ஆல்சோ அதுக்கு சார்ஜபிள் பின் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லிடுறேன். இந்த ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் அப்பர் ஜாக் அண்ட் லோயர் ஜாக்கு. அண்ட் இது ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீத்தில் வந்துட்டு ஒட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீத் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். ஸோ யாருனாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்ட்ரிப்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு எல்இடி லைட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காஃபி ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஒயிட்னஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் 7 டேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒயிட் அண்ட் டீத் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் டீத்தில் இருக்க எந்த ஒரு ஸ்ட்ரெயின்ஸாக இருந்தாலும் நல்லாவே ரிமூவ் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நம்மளோட சண்டே விலாகை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ விலாக் எடுக்கிற நேரமாக பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சண்டே சமையல் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே போயிடுச்சு. ஸோ நான்வெஜ் கூட அன்றைக்கி வந்துட்டு எடுக்கலை. பிகாஸ் சம்திங் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஸோ மஷ்ரூம் பிரியாணி தான் வந்துட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்துட்டு பாட்டியும் அம்மாவும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் சிம்பிளாக வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா நின்றுட்டு. ஸோ அது மட்டும் நான் வந்துட்டு பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். Much later. ஸோ ஆஃப்டர் குக்கிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு வந்தாச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அப்படியே ஸ்கின் கேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசெண்டாக இந்த ஸ்னெயில் மிஷின் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்னெயில் முசைன் வந்து பார்த்தேன்னா நான் மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சராகவும் இருக்குது. அந்த ஸ்கின் நல்லா ப்ளம்பியாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இது ஏதாவது பிம்பிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வருதா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவும் நான் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி ரிஷோடைய பீட்ரூட் லிப் பாம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மாற்றி லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் லைட்டாக வந்து பார்த்தோன்னா ஐப்ரோஸும் வந்துட்டு கோம் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக வந்துட்டு இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் லைட்டாக சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா லிப் அண்ட் சீக் டின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்க்கு வந்துட்டு லைட்டாக கலர் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் சீக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கின் கேர் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா பிரியாணியும் வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் சின்ன வந்துட்டு எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ தம்ப்நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டுருந்துருப்பேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு இது தான். ஸோ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ் அண்ட் இந்த கேக்ஸு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த சரௌண்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரௌனீஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு ப்ரௌனீஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பர்சனலி பேக்கிங் வந்துட்டு பிடிக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பிஸ்னஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆர்டர்ஸ்னால் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி நல்லாவே ப்ரௌனீஸ் வந்துட்டு வந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஈவினிங் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடுற வேலை இருக்கும். ஸோ அதையும் போய் பார்த்துட்ருந்தேன்.
அண்ட் பூனைக்குட்டியும் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு விளையாடிட்டு அண்ட் ஈவினிங் ஒரு 7 o'clock போல் வந்து பார்த்தோன்னா ஒரு நைட்டு ஸ்கின் கேர் அண்ட் செல்ஃப் பேம்பரிங் மாதிரி தான். ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போனால் வந்துட்டு ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லைன்னா சண்டே வந்துட்டு பண்ணுவேன். ஸோ சண்டே வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு பண்ணலாம்னு நினச்சேன், ஃபேஸ் பேக் இதெல்லாம்ன்ட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் நெக்ஸ்ட் எதுவுமே வந்துட்டு பண்ண முடியல. ஸோ ஐப்ரோஸ் மட்டும் தான் ட்ரிம் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் எப்போயாவது ஞாபகம் வரப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அப்பர் லிப்ஸ் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டாக இருக்க மாதிரி அண்ட் கொஞ்சம் லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேப்பாக தெரிகிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது. குட்டி குட்டியாக மைன்யூட் ஹேராக தான் இருக்கும். பட் அது ரிமூவ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி. ஸோ இடையில வந்துட்டு இவளா வந்து மாட்டிக்கிட்டா. ஸோ நான் யாருக்குமே ஐப்ரோஸ் எடுத்து விட்டது கிடையாது இல்லையா. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா உனக்கு எடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவளும் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு உட்காந்தா. ஸோ நானும் வந்துட்டு பயத்துலேயே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பிளேடும் கூட இல்லையா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு எடுத்தேன், ஒவ்வொரு ஹேரும் மைன்யூட்டாக பார்த்து. ஸோ எந்த ஒரு கட்ஸும் வந்துட்டு விழுகலை. அண்டு அவளுக்கு ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக ஷேப்டாக எடுக்க வரல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இருந்தேன். The next day. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். பிகாஸ் நேற்று ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தனால வந்து பார்த்தோன்னா ஸ்கின் கேர் எதுவுமே கண்டினியூ பண்ணல. ஸோ ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டிருந்தா வந்துட்டு கிண்டல் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலான்ட்டு. பிகாஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது மாஸ்க் வந்துட்டு போட்டுருவேன். ஸோ இது எதுக்கு இந்த வீக் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாஸ்க் வந்து பார்த்தோன்னா குட் வைப்ஸோடைய சார்கோல் மாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையே யூஸ் பண்ணி இது காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாஸ்க் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாஸ்க்கு. அந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான கிளென்சிங் வந்துட்டு இது வந்து கொடுத்தது. ஸோ ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் அண்டு நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. ஸோ எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் இந்த டைமில் நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இது ஷாஷே பேக்கில் தான் இருக்குது. ஸோ அகெயின் நான் வாங்கினாலும் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கின் நல்லா வந்துட்டு பிரைட்டாக இருக்கும் அண்ட் நல்லா வந்துட்டு கிளென்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. அண்ட் இதோட பெரிய பேக் வேணால் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும். அண்ட் கண்டினியூ வித் வந்து பார்த்தோன்னா என்னோடய ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ ஸ்னெயில் மிஷின் யூஸ் பண்ணிட்டுருக்கனால மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்புறம் வந்துட்டு லிப்போம் போட்டுட்டு ஸ்கின் கேர் முடிச்சுக்கிட்டேன். அண்ட் இது வந்து அடுத்த நாள் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். பை.